ஹே அடக்கி சொன்ன சேனல் லிங்க் அண்ட் வீடியோ எல்லாம் நான் பார்க்கணும். அந்த தமிழில் பார்த்துருப்பீங்க டியூட் ரிவ்யூன்னு நினச்சிருப்பீங்க. பட் இது ரிவ்யூ கிடையாது. அதுக்கும் மேலே சப்போஸ் ரிவ்யூ வந்து எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிவ்யூ நான் இப்பயே சொல்கிறேன். படம் வந்து நல்ல படம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட்டு தான். எல்லாருக்குமே இந்த படம் வந்து பிடிக்க வாய்ப்பே கிடையாது. சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். இந்த கண்டென்ட் என்னென்னா வந்து ரிவ்யூ தான் தமிழில் இருக்கும். பட் இது ரிவ்யூ கிடையாது. நம்ம ஆல்ரெடி கருத்து சீரிஸில் வந்து ஒன்று போட்டிருப்போம். அது வந்து ரிவ்யூ மாதிரி தான் இருக்கும். பட் ரிவ்யூவோட வந்து நம்ம அதிகமாக சொல்லியிருப்போம். டியூட் வந்து என்னோட மெமரிஸில் ஒரு அன்ஃபர்கெட்டபிள் பாயிண்ட்டாகவே இருக்குது. அதனால் அதுக்கு ஒரு வீடியோ போட்டே ஆகணும்னு நினச்சேன். பட் அதுக்கு நான் என்ன வீடியோ போட்டாலும் நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவேன். அது சொன்னால் வந்து எனக்கே பேக் ஃபயர் ஆயிரும்னு எனக்கு தெரியும். ஆனால் வேறு வழி இல்லை. இந்த வீடியோவில் நான் அதெல்லாம் சொல்ல தான் போகிறேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 10 பாயிண்ட் வச்சுருக்கேன். அந்த 10 பாயிண்ட் வச்சு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பேச போகிறேன். நம்ம சேனல் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, ஓகே, ரொம்ப தமிழ் குழப்பலாம். வாங்க இப்படி குழப்பலாம். படத்தோட டைரக்டர் பற்றி பேசாமல் போகலாமா? கீர்த்தீஸ்வரன். இவர் மேலே வந்து எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. பிரதீப் வந்து அவரோட ஸ்ட்ரீக்கை மிஸ் பண்ணுவாருன்னு நினச்சேன். பட்டு டெஃபினெட்லி நாட். அவரோட ஸ்ட்ரீக்கை வந்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டாரு திரும்பி. அண்டு இவங்களோட இன்டர்வியூலாம் பார்த்தப்ப கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறாங்களோன்னு வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் படத்தை பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட் டைம் அந்த படத்தை பார்த்தப்ப எனக்கும் மிக்சடு ஒப்பீனியன் தான் இருந்தது. ஏன்னா வந்து நான் எதிர்பார்த்து போனது வேறு, பட் அந்த படத்தில் இருந்தது வேறு. முதல்ல ஏன்டா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வந்து தோணுச்சு. அண்ட் அது வந்து போஸ்ட் கிரெடிட் சீன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டாக வச்ச மாதிரி இருந்தது. ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி கொடுத்த மாதிரி இருந்தது. ஆனால் அந்த படத்தை வந்து நான் செகண்ட் டைம் பார்த்தேன். ஒரே ஒரு காரணத்தினால தான் அந்த படத்தை செகண்ட் டைம் பார்த்தேன். அதில் இருக்க அந்த சாங்ஸுக்காக தான் பார்த்தேன். நான் செகண்ட் டைம் பார்த்தப்ப அந்த படத்தோட ஒப்பீனியனே எனக்கு மாற்றிடுச்சு. என்ன மாதிரி ஒரு அமேசிங்கான படம். 2025 வந்ததில் ஒரு பெஸ்ட் படம் இதுதான். பிரதீப்போட பிஓவிலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் உங்களுக்கு இன்னமும் அஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து பயங்கரமான ஏட்டே இருந்தது. பிரதீப்போட படங்களாலே வந்து கண்டிப்பாக ஏட்டை வந்து பரப்பி விட்டுருவாங்க. அந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா அது ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பண்ண போறீங்கன்னா பண்ணலாம். இது எதுவுமே இல்லாமல் நான் ஏதாவது சொல்லுவேன்னு வந்து சொல்லக்கூடாதுல்ல. இப்படி வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி ரிவ்யூஸ் தராங்க. அதில் ஒன்று தான் வந்து கேஸ்ட் வந்து பழைய படங்களை தான் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி படங்களாக எடுப்பாங்க. அது எதுக்கு திரும்பி இந்த படத்தில் கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு வந்து கேட்குறாங்க. கேஸ்ட் பற்றி நடக்கிறதெல்லாம் வந்து இப்பயும் நடக்கிறது தான். இது ஒன்றும் நடக்காமல் இருக்கிறது வந்து எடுக்கல. அண்ட் இந்த படம் வந்து அந்த கேஸ்ட்ன்றது வந்து தப்பான வழியிலும் கொண்டு போன மாதிரி தெரியல. படத்தோட கடைசியில் வந்து அதுக்கும் வந்து ஒரு தத்துவம் மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதை வந்து அவங்க ஆட் பண்ணணும்னு பண்ண மாதிரி இல்லை. இது அந்த கதைக்கே தேவைப்படுற ஒன்றா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் படத்தை தூக்கி நிறுத்துறதே வந்து மியூசிக் தான். ஆல்ரெடி சொன்னேன்ல, மியூசிக்காக தான் நான் செகண்ட் டைம் பார்க்கவே போனேன். இதுலேயும் வந்து பல பேர் சொல்லுவாங்க ஊரும் பிளட் வந்து பல வாட்டி போட்டாங்கன்னு. ஓகே, பல வாட்டி போட்டாங்க. பட் எல்லா வாட்டியும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக தான் வந்து ஊரும் பிளட்டே வந்து யூஸ் பண்ணாங்க. அதுவும் நல்லா இருந்தது. இதை வந்து அவங்க மாற்றிக்கின்னு தான் ஆகணும். ஏன்னா வந்து ஊரும் பிளட் கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணிட்டாங்க. பட் மற்ற சாங்ஸ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. சிங்காரி சாங்கை கூட விட்டுருங்க, கண்ணுக்குள்ள சாங்லாம் வந்து அவ்வளோ சூப்பரான சாங்காக இருந்தது. அதை பிளேஸ் பண்ண இடமும் பயங்கரமாக இருந்தது. அவங்க 2 பேருமே ஹார்ட் பிரேக்கப் ஆகிற அந்த டைமில் தான் வந்து அந்த பாட்டு வரும். அந்த சாங் வர்றப்ப நீங்களே அவங்களோட ஃபீலிங்கை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அந்த சாங். அதுக்கடுத்து நல்லா இருப்போம் சாங்கு. அந்த சாங்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மனசே வலிக்கும். அந்த மாதிரி இருக்கும். அவரோட லவ்வருக்காக என்னென்னலாம் பண்ணுறான்றதை வந்து அந்த நல்லா இருப்போம் சாங்லேயே வந்து காமிச்சிருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், சாங்ஸ் வந்து அமேசிங்காக இருந்தது. நிறைய பேர் வந்து இந்த பாட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலே பண்ண வைக்கலன்னு வந்து சொன்னாங்க. பட் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு வந்து இந்த பாட்டுங்களாம் செம்ம எமோஷனலாக இருந்தது. உங்களுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் காமெடிஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ஒரு சில இடத்துல எமோஷனல் சீலே வந்து காமெடிஸ் வந்து உடச்சிடுதுன்னு வந்து பல பேர் சொன்னாங்க. பட் அதுதானே அந்த சில் டியூட வந்து காமிக்கிறதா இருக்குது. எனக்கு அது வந்து படத்தை விட்டு வெளில கொண்டு வர மாதிரி இல்லை. அது அந்த டியூட் வந்து எவ்வளோ சில்லாக இருக்கான்றது காமிக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதுவும் படத்தோட எண்டிங்க்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அவங்க காரில் போகிறப்போ ஒரு சென்டிமெண்ட் சீன் வரல, அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. காரணமே இவ்வளோ நேரம் வந்து அவரை சில் டியூட்னு வந்து காமிச்சிருப்பாரு. அந்த டைமில் தான் வந்து அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணாருன்றது வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன் கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. அவங்க வந்து படத்தை அப்படியே முடிச்சிருந்தா கூட சூப்பரான படமாக இருந்திருக்கும். இப்போயும் வந்து படம் சூப்பரான படம் தான். அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை மட்டும் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா இப்போ தானே சொன்னேன், அந்த காரில் வந்து ஒரு சூப்பரான சென்டிமெண்ட் சீனே வந்து நடந்திருக்கும். உனக்கப்புறம் ஒரு பொண்ணுங்களை கூட வந்து பார்க்க மாட்டேன்னு வந்து அவர் சொல்லியிருப்பார். பட் ஆனால் படத்தோட எண்டிங்கில் வந்து இன்னொரு பொண்ணை வந்து பார்த்த மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கு படத்திலே மம்மிதாவை ரியாக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க முதல்ல வந்து பலார்னு அரைஞ்சிட்டு அப்புறம் ஃப்ராடுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து இதுக்கப்புறம் இந்த பொண்ணையை வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருந்திருக்காரு. எனக்கு வேணாம் இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் எனக்கு வேணாம். ஏன்டா இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை வச்சிங்க? என்னோட ஃபைனல் ஒப்பீனியன் என்ன வந்து லவ் டுடே டிராகனை விட எனக்கு வந்து இந்த மூவி தான் வந்து பெஸ்ட்டாக படுது. உங்களுக்கு என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா, பை பை, see you. இன்னும் நல்ல வீடியோவில் வந்து உங்க பார்க்குறேன். பாய். தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளோ எனக்கு பண்றீங்க? என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழக